அயலான் படத்தோட டைட்டில் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் படத்தை ஒரு கார்டு போட்டு ஆரம்பித்தாங்க. ஒரு நடிப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. கேப்டனோட மறைவுக்கு உள்ளூர்லேயே இருந்துட்டு நேரில் போய் அஞ்சலி செலுத்தாமல் 10-15 நாளுக்கு அப்புறமா போயிட்டு நேரில் பார்த்துட்டு இப்போ படத்தில் ஓப்பனிங் கார்டு போடுறாங்க. அப்படிங்கிற போது இதெல்லாம் நடிப்புன்னு சொல்லாமல் சும்மாறா உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா வீடியோ பூரா ஸ்பாய்லராக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாருக்குமான படமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, குழந்தைகள் கொண்டாடும் அயலான் டைரக்டர் ரவிக்குமார் கிட்ட இருந்து இன்டர்நெட் நாளை மாதிரி அடல்ட்ஸ்லாம் கொண்டாடப்படும் ஒரு சைஃபை படம் மாதிரி இருக்குன்னு பார்த்தா பேசிக்கலி இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு தான் பிடிக்கும். படத்தோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அன்னையோர் ஆலயம் படத்தில் வர மாதிரி தாயானையும் குட்டியானையும் சேர்த்து வைக்கிறாரு. அந்த சீனை பார்க்கும்போது அப்படியே ரஜினிகாந்த் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் படத்தில் ரஜினிகாந்த் சாயல் வருது சாதாரண தானப்பா அப்படின்னு நினச்சின்னு படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். பேசிக்கலி எதுக்கு இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் என் மண்டக்குள்ள தோணிட்டு இருந்தது. இன்னும் எஸ்கே திருந்தலப்பா அப்படிங்கிற மோடில் படம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு எஸ்கே அவர்களோட கெட்டப்பு. எஸ்கே அவர்கள் விவசாயின்ட்டு நம்மளாம் நம்ப வைக்கிறதுக்காக கழுத்தில் எப்பவுமே ஒரு துண்டு போட்டுனே சுற்றிட்டு இருக்காரு. எஸ்கேவை எந்த ஆங்கிளில் திரும்பி வச்சு பார்த்தாலும் விவசாயி மாதிரியே தெரில. சரி நம்பினா தான் படத்தை காட்டுவாங்க போல அப்படி நானும் எஸ்கே அவர்களை விவசாயி மாதிரி நம்பி படத்துக்குள்ளார அப்படி நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் எஸ்கே மட்டும் இயற்கை சார்ந்து விவசாயம் பண்ணுறதுனால ஒரு வெட்டிக்கிளி படம் வந்து எஸ்கே அவர்களோட நிலத்தை மட்டும் காலி பண்ணிட்டு போயிடுது. அந்த இடத்துலையாவது தலைவன் விவசாயி மாதிரி நடிச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தலைவன் வெட்டிக்கிளி என்னை கோவப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விவசாயி வேர்வை சிந்தி பயிரெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணி அந்த பயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்துங்கிற போது எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் அந்த இடத்துல கண் கலங்கி இருக்கணும். ஆனால் தலைவன் தான் ஆர்டிஃபிஷியல் விவசாயியாச்சே, அந்த இடத்துல கண்ணீர் வர்றதுக்கு பதிலாக காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் விவசாயம்லாம் வேலைக்காகாதுன்னு எஸ்கே அவர்களோட அம்மா சொல்லவே அம்மாவின் சொல்லிக்கணுங்க சென்னையில் போயிட்டு வேலை பார்க்குறாரு. சென்னையில் எஸ்கே அண்ட் எஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை பார்க்குறாரு. அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா ஜாகி சான் கார்ட்டூனில் வர மாதிரி இருக்கிற எல்லா மந்திரக்கல்லுக்கான பவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு இருக்கு. அந்த ஏலியன் எதுக்கு பூமிக்கு வந்துச்சு, அந்த ஏலியன் பூமிக்கு வந்த காரியம் நிறைவேற்றுதா அப்படிங்கிறது தான் அயலான் படத்தோட கதை சுருக்கம். அப்படியே கதை சுருக்கத்தை சொல்லியாச்சு, விரிவான கதையும் சொல்லிடுறேன். பூமிக்கு பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு எங்கேருந்தோ ஒரு கல் கிடைக்குது. அந்த கல் பேர் ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கு கல்லை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லை வச்சு பூமியை நல்லா ஆழம் போட்டு தோண்டலாம். அப்படி தோன்றதுனால பூமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து வருது. அந்த ஆபத்து அழிக்க வர்றது தான் நம்ம ஏலியன். அதனால வில்லன் கிட்ட இருக்கிற அந்த கல்லை நைஸாக உரியின் போகிறதுக்காக ஏலியன் வருது. அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்லாம் இருக்குது. இல்லை ஏலியனுக்குலாம் ஆள் இருக்குது, எனக்கு ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது தான் நாமளும் பேசாமல் ஏலியனாகவே பிறந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு லேடிஸ் ஏலியனும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் காட்டுறாங்க நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரியே அந்த ஏலியனும் லிப்ஸ்டிக்லாம் போட்டுன்னு இருக்குது. சரி ஓகே, கம்மிங் டு த கதை. எங்கே விட்டேன்? ஏலியனுக்கு ஆள் இருக்குது. அந்த மாதிரி இந்த சித்தார்த் குரலில் பேசுகிற ஏலியனு வில்லங்கிட்டேருந்து கல்ல உருவம் வந்துருது. அந்த ஏலியனுக்கு ஒரு பவர் பார்த்தீங்கன்னா யார் கையை பிடிச்சாலும் மகதீராபுரத்தில் காஜல் அகர்வாலை தொட்ட ராம்சரனுக்கு எப்படி பழையஸ்லாம் கண்ணில் வந்துட்டு போகுமோ அதே மாதிரி அந்த ஏலியனுக்கு யார் தொட்டாலுமே அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கண்ணில் வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனுக்கு எஸ்கே வந்திருக்கும் போது எஸ்கே கையை பிடிச்சி பார்த்தா எஸ்கே வந்து ரொம்ப நல்லவர், ஒரு பூச்சியை கூட கொல்ல மாட்டார், ஒரு அனிமல் லவர், அதனால இவங்க கூட செட்டில் ஆகிட்டு அந்த மந்திரங்களை தெரியலான்ட்டு அந்த ஏலியன் எஸ்கே கேங்கில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்பு வில்லன் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த ஏலியனை மந்திரக்கல்லையும் ஸ்பேஸ்ஷிப்பையும் எப்படி எடுத்துதுங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இதுதான் கதை, இப்படி தான் கதை போகுதுன்ட்டு ஈஸியாக எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் விஎஃப்எக்ஸோட விஷுவல் ட்ரீட்டு அப்புறம் ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வச்சு படத்தை ஒரு வாட்டி வேணா பார்க்கலாம். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக். வழக்கமாக தலைவனோட எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிடுமே, ஏன் இந்த படத்தில் ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகலை? எனக்கு மியூசிக் டேஸ்ட்டு போயிட்டா இல்லை பாட்டு நல்லா இல்லையான்ட்டு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லனு ஏலியனுக்கு கூட பார்த்தீங்கன்னா லிப்சிங்க்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் இந்த வில்லன் பேசுறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக லிப்சிங்கே ஆகலை. டீம் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா வில்லனை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம். அப்புறம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஏலியன் கூட இருக்கிற காமெடிலாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. எங்கே எஸ்கே படத்தில் கிரிஞ்சு காமெடிலாம் இருக்க போதோ அப்படின்னு தோண வைக்காம நம்ம மூஞ்ச சுடிக்க வைக்காம நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி. திடீர்னு ஏலியனுக்கு பவர் போதான், திடீர்னு பவர் திரும்பி வருதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எஸ்கேக்கும் அந்த ஏலியனோட பவர்லாம் வந்துடும். அவருக்கும் பவர் போய் வரும். இப்போ என்ன இந்த கல்லு கடைசியாக கச்சிற போது ஏலியனையும் ஸ்பேஸ்ஷிப்பும் கச்சிற போது படத்தில் ட்விஸ்ட் வைக்கிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் பூரா ஃபீல் ஆச்சு. இந்த படத்துக்காடா இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன், இன்டர்நெட் நாளை மாதிரி சைஃபி படமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிட்ஸு கொண்டாடப்படும் படமாக இருக்குது. ஒரு மாதிரி த்ரில்லர் காமிக்கல் ஜானராக இருக்கும். ஆனால் நான் ஏமாண்டேன். விஎஃப்எக்ஸ் மட்டும் படத்துக்கு இல்லைனா படம் கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு தான். அந்த விஎஃப்எக்ஸுக்கு காரணமான பேண்டம் எஃபெக்ட்ஸ் கம்பெனியாக பாராட்டி ஆகணும். அந்த கம்பெனியை பற்றி என்ன சொல்கிறதுனா அந்த கம்பெனி அம்பத்தூர் காஸ்மோ 1 பில்டிங்கில் இருக்குது. அந்த பேண்டம் எஃபெக்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் நான் வேலை செஞ்சேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒர்க் பண்ண கம்பெனியும் அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர் தான். எங்கள் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர்லாம் போட்டுன்னு வருவாங்க. எனக்கா காண்டாகும், ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் தான் வெறும் ஃபார்முலாச்சே, என்னடா ட்ரௌசர்லாம் போட்டுன்னு வேலை செஞ்சுன்னு இருக்கானுங்க அப்படிங்கிற
இந்த மாதிரிலாம் அந்த வைத்தியச்சலோட கம்பெனி எம்ப்ளாயை பார்ப்பேன். அந்த டவுசர் போட்டு வேலை செஞ்ச எஃப்எக்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாயெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ எனக்கு வயிறே குளிர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒருத்தான வேலை பார்த்துட்டு இருக்காங்க ட்ரௌசர் பாய்ஸ். அரை ட்ரௌசர் போட்டுன்னு வேலை பார்த்தாலும் ஆசமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் படம் பார்த்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னது இது சைஃபை படமா அப்படிலாம் ஏதாவது மந்திர தந்திரம் நிறைஞ்ச படமாங்கிற மாதிரி லைட்டாக டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஜெகன்மோகினி படத்தில் வர மாதிரி எஸ்கேவும் சரி ஏலியனும் சரி கையை நீட்டுறாங்க, அங்கே இருக்கிற பொருள்லாம் இங்கிருந்தே தூக்குறாங்க. இதெல்லாம் ஜெகன்மோகினி படத்திலே பார்த்தாச்சு. அந்த பொருள்லாம் இந்த ஏலியன் எப்படி தூக்குது, ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன்லாம் வச்சிருந்தா இந்த படம் கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தெல்லாம் அடல்ட்ஸ் போய் பார்க்கலாம், என்ன போய் கப்பல்ஸாக பாருங்க. சாச்சா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கப்பல்ஸாக கூட போய் பார்க்கலாமே, பார்த்தா என்ன தப்பு? அடல்ட்ஸ்லாம் இதுக்கு சயின்டிஃபிக்கலான ரீசன் இந்த படத்துக்கு எதிர்பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் நாளை படத்தில் விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போயிட்டு ட்ரெயின் ட்ராவலில் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஃபோனோட லேண்ட்லைன் ஒயரில் தெரியாமல் ஹீரோட கால் பட்டதுனால அந்த டைம் லைனே சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் ஹீரோயினும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு போயிட்டு பிரசவம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி செம்ம லாஜிக்கலான சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாளை படத்தில் வச்சிருப்பாரு டேரக்டர். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே அறிவுபூர்வமான காட்சிலாம் எதுவுமே கிடையாது. வழக்கமான எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு ஏலியன் வருது, அதோட மந்திரக்கல்ல தேடுது, வில்லன் குரூப் வந்து ஏலியன் அழிக்க பார்க்குறாங்க, கடைசியில் எல்லா படத்துலையும் வர மாதிரி ஏலியன் வின் பண்ணிடும். இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக அந்த படம் கிட்ஸை டார்கெட் பண்ண மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இப்போ நான் இவ்வளோ பேசினிருக்கேன், ஒன்றும் இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துட்டேன், அதனால தான் உங்ககிட்ட இப்போ புலம்பிட்டு இருக்கேன். ஏய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். இந்த படத்தோட எண்டு கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தண்ணி மேலாம் நடுகிறாரு. அதை வச்சு படக்குழு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐலாண்ட் 2 வரப்போதான், என்ன 2030 வரும் போல, அதுக்குள்ளேயாச்சும் 90s கிட்ஸ்க்குலாம் ஒரே ஒரு கல்யாணம் நடந்தாச்சும் நல்லாயிருக்கும்.